ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கீரை வச்சு கிரேவி ரெசிபி வந்து நம்ம வந்து பண்ண போகிறாங்க. இந்த கீரை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த கீரை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் வந்து ஆல்ரெடி பண்ணியிருப்போம். ஆனால் இது வந்து கிரேவியாக பண்ணி நம்ம வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கு இதோடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்துகிட்டு தோல்லாம் சீவிட்டு குட்டி பீஸாக கட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு 4லேருந்து 5 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாங்க. இந்த கீரை சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற பிள்ளைங்க கூட கண்டிப்பாக இந்த கிரேவி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. முந்திரி பருப்பு வந்து ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி ஷேப்புக்கு கட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தக்காளியும் வந்து ஒரு 3லேருந்து 4 தக்காளி கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேஸ்ட்டு தான் வந்து நம்ம அந்த கிரேவிக்கு நல்லா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். மிக்ஸி ஜாரில் அதை போட்டு நல்லா அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. வெள்ளை உளுந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகுலாம் வேண்டாம், வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. இல்லை கடலப்பருப்பு தேவைப்பட்டுனா கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துட்டு நல்லாயிருக்கும். அதேமாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து அரைச்சிருக்கோம். இருந்தாலும் இதோட வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். அப்படி தேவையில்லைன்னா நம்ம வந்து விட்டுறலாங்க. நம்ம அரைச்ச பேஸ்ட்டை கூட டேரெக்டாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட். அதுக்காக ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பச்சை மிளகா கொஞ்சம் கூட வேணும்னா ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகா கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட் அதை வந்து இதோடு சேர்த்துட்டு நீங்கள் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளி புளிப்பு மட்டும்தான் அதில் இருக்கும். அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்துக்காமல், கிரேவின்றதுனால ரொம்ப தண்ணியாக இருக்கவும் கூடாது இல்லையா? அதனால் கரெக்டான அளவுக்கு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம குழம்பு மிளகாத்தூள், குழம்புக்கு யூஸ் பண்ணுற அதே குழம்பு மிளகாத்தூளே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் அதெல்லாம் இருந்ததுனாக்கா நீங்கள் அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணிடலாங்க. நல்லா சேர்த்துட்டு பாருங்கள், நல்லா கொதிக்க விட்டாச்சு. நீங்கள் புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு, காரம் இதெல்லாம் தேவைன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி தேவைப்பட்டால் கூட தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து பாலக்கீரை இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு குழந்தைங்க அந்த கீரை முழுசாக சாப்பிட மாட்டாங்கன்னா நம்ம வந்து பாலக்கீரையை கொஞ்சம் லைட்டாக வேக வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் கொண்டு அரைச்சிட்டு இப்படியே இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். அரைச்ச பாலக்கீரையை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இது மாதிரி கட் பண்ணிவிட்டு கீரையெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துருக்கோம். நல்லா ஒரு கட்டு பாலக்கீரை. பாலக்கீரையில் ஜென்ரலாக சப்பாத்தி, பூரி இதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம் இல்லைங்களா? இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி தொக்கு கூட செஞ்சு சில பேர் சாப்பிடுவாங்க. நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு குயிக்காக வைக்கிற மாதிரி கிரேவி ரெசிபி போட்டிருக்கோங்க. நல்லாயிருக்கும். இப்போ இந்த கீரை வந்து நல்லா ஒரு கொதிக்கட்டும். ஒரு கொதிலே பார்த்திங்கன்னா கீரை சூப்பராக வந்து வெந்துடும். ஸோ எனக்கு கொஞ்சம் தண்ணி கெட்டியாக இருக்கனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா முந்திரி பருப்புலாம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா? அதனால் நல்லா கிரேவி பதத்துக்கு நல்லா வரும், நல்லா கிரேவியாக. அதனால கொஞ்சம் தேவைப்பட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கீரையும் நல்லா போட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு. அவ்வளோதாங்க. கீரை நல்லா வேகிற அளவுக்கு நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பை நல்லா சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுற எண்ணெயை தான் அதுக்கு பிறகு நான் எண்ணெயெல்லாம் ஊற்றலைங்க. அந்த எண்ணெயை நல்லா பிரிஞ்சு மேலே வந்துடுங்க. இது சூப்பராக இருக்கும். நம்ம வந்து கடைசியாக கொஞ்சம் நெய் மட்டும் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது நீங்கள் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிறனா நம்ம சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். வெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க. நல்லா சிம்மில் வச்சாச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான கிரேவிங்க. ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு குயிக்காக அந்த ரெசிபி வந்து பண்ணிடலாம். டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் கீரை வந்து பசங்க சாப்பிடாதுங்க அப்படின்னு சொன்னால் நல்லா அரைச்சிட்டு வேக வச்சுட்டு அரைச்சி நம்ம இப்படியே ஊற்றி கூட அதில் வந்து பண்ணோன்னாலும் சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கீரை சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி கிரேவி செஞ்சு நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வச்சு கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கடைசியாக வந்து நெய் சேர்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம ஜீனியோ அல்லது ஒரு ஸ்பூன் ஜீனி அல்லது நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கூட நீங்கள் ஒரு கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்கனாலும் இன்னும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். சாந்தி இல்லம் சேனலில் சிம்பிளாக
அதே மாதிரி ஹெல்த்தியாக இருக்க ரெசிபிஸ் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணுற ரெசிபிஸ் தாங்க. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம அழகாக அந்த ரெசிபி அழகாக பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஷார்த்தி லம் சேனல். நெக்ஸ்ட் ஒரு நல்ல சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபியோட நான் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.